நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM வணக்கம். நான் ஜெயமுருகன் சந்திரன். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். நாளை முதல் ஒரு காரில் இருவருக்கும் மேற்பட்டோர் பயணிக்கலாம். மேசை அளவுக்கு ஏற்ப உணவகங்களில் அமர்ந்து உணவருந்த அனுமதி. ஐசினார் திட்டம் நிபந்தனைகளை அகற்ற அவகாசம் தேவைப்படுகிறது. நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கும் பகுதிகளில் நாளை முதல் ஒரு காரில் இருவருக்கும் மேற்பட்டோர் பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் உணவகங்களில் மேசை அளவுக்கு ஏற்ப இருவருக்கும் கூடுதலானோர் அமர்ந்து உணவருந்தவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மீட்சி நிலை நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு மற்றும் நிபந்தனைக்கு உட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் இருக்கும் பகுதிகளில் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு சமூக நிகழ்ச்சிகளை மேற்கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் நிபந்தனைக்கு உட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கும் பகுதிகளில் மொத்த பரப்பளவில் 50 விழுக்காட்டு இடத்தை உட்படுத்தி மட்டுமே அந்நிகழ்ச்சிகளை நடத்த முடியும். பள்ளிவாசல்களில் திருமணங்கள் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ள வேளை அதில் 10 பேர் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் என தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். நிபந்தனைக்கு உட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு மற்றும் மீட்சி நிலை நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் பயிலரங்கம், சொற்பொழிவு, பட்டறைகள் போன்றவற்றை நடத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனினும் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு நடப்பில் இருக்கும் பகுதிகளில் அவற்றை மேற்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் மிருகக்காட்சி சாலை, பொழுதுபோக்கு பூங்காக்களை உட்படுத்திய சுற்றுலா நடவடிக்கைகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாடு முழுவதும் உள்ள புத்தக கடைகளும் நாளை தொடங்கி செயல்படலாம் என அமைச்சர் கூறினார். இவ்வேளையில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறிய குற்றத்திற்காக நேற்று 463 பேர் கைது செய்யப்பட்டனர். நாட்டில் இன்று புதிதாக 2712 பேருக்கு COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அதே சமயம் இதுவரை இல்லாத அளவுக்கு இன்று மிக அதிகமாக 25 பேர் அந்த கொள்ளை நோய்க்கு பலியானார்கள். குணமடைந்தோர் எண்ணிக்கை இன்றும் 5000க்கும் மேல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று தொற்றுக்கு இலக்கானவர்களில் 4 மட்டுமே தொற்றுடன் தாயகம் திரும்பியவர்கள். எஞ்சிய 2708 பேர் உள்நாட்டில் பாதிக்கப்பட்டனர். அதிக தொற்று எண்ணிக்கையை பதிவு செய்த மாநிலமாக ஸ்லாங்கூர் நிலைத்திருக்கிறது. குறிப்பாக அம்மாநிலத்தில் 1013 பேரும், ஜொஹோரில் 426 பேரும், தலைநகரில் 212 பேரும் தொற்றுக்கு இலக்காகியுள்ளதாக சுகாதார தலைமை இயக்குனர் தான்ஸ்ரீ டாக்டர் நோர் ஹிஷம் அப்துல்லா அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இன்று 5320 பேர் தொற்றிலிருந்து மீண்டனர். 38763 பேர் இன்னமும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். COVID-19 தடுப்பூசி செலுத்த ஒப்புதல் தெரிவிக்கும் பாரங்கள் சமூக ஊடக தளங்களில் பகிரப்பட்டாலும் அவை முழுமை பெற்ற பாரங்கள் அல்ல. முழுமை பெற்ற பாரங்கள் கூடிய விரைவில் தடுப்பூசியை பெறும் தரப்பினருக்கு விநியோகிக்கப்படும் என சுகாதார தலைமை இயக்குனர் தான்ஸ்ரீ டாக்டர் நோர் ஹிஷம் அப்துல்லா அறிக்கை வாயிலாக தெரிவித்தார். மக்கள் தன்னார்வ முறையில் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முன் வருவதால் அதற்கான சான்று ஆவணமாக இந்த ஒப்புதல் பாரம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும். முதற்கட்ட தடுப்பூசி திட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தொடங்கி அனைத்து தரப்பினருக்கும் அந்த பாரம் கட்டங்கட்டமாக விநியோகிக்கப்படும். COVID-19 தடுப்பூசி திட்டத்தை மேற்கொள்ளும் இதர நாடுகளும் இவ்வகையான ஒப்புதல் பாரத்தை பயன்படுத்துகின்றன. தடுப்பூசியை பெற இணக்கம் தெரிவிக்கும் நபர் அவசியம் இந்த பாரத்தில் கையெழுத்திட வேண்டும். எனவே பொதுமக்களை பதற்றமடைய செய்யும் போலி பாரங்களை பொதுவில் பகிர வேண்டாம் என தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷம் அப்துல்லா அறிவுறுத்தினார். இதற்கிடையில் உமிழ்நீரை கொண்டு மேற்கொள்ளப்படும் COVID-19 பரிசோதனைகளை சுகாதார அமைச்சு ஒரு சில பொது மருத்துவமனைகளில் கூடிய விரைவில் தொடங்கும். மூக்கு மற்றும் வாயில் இருந்து மாதிரிகளை சேகரிக்கும் ஸ்வாப் பரிசோதனையை காட்டிலும் உமிழ்நீர் பரிசோதனை அதிகம் பாதுகாப்பானது என சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் அடாம் பாபா தெரிவித்தார். உமிழ்நீரை கொண்டு COVID-19 வைரஸ் தொற்றை கண்டறியும் பரிசோதனை முறை சில நாடுகளில் பயன்படுத்தப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார்.
ஃபைசர் பயோன்டெக் மருந்தக நிறுவனத்தின் முதல் கட்ட கோவிட்-19 தடுப்பூசிகள் ஞாயிற்றுக்கிழமை நாட்டை வந்தடையவிருக்கிறது. இந்நிலையில் சுகாதார அமைச்சின் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் எந்த அளவில் உள்ளன, கோவிட்-19 தடுப்பூசி மீதான மக்களின் எதிர்பார்ப்பும் கண்ணோட்டமும் எவ்வாறு உள்ளது, கோவிட்-19 தடுப்பூசிகள் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம், அது பற்றிய பார்வையுடன் செய்தியாளர் ருஃபினா மேரி அம்ரோஸ். கோவிட்-19 தடுப்பூசிகள் இன்னும் 3 நாட்களில் நாட்டை வந்தடைய உள்ளன. அடுத்த வாரம் தொடங்க திட்டமிடப்பட்டிருக்கும் கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டம் நாட்டில் அந்த கொள்ளை நோய் பரவலை கட்டுப்படுத்த உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து மக்களின் நிலைப்பாடு என்ன? கேட்டறிவோம். முதற் தொகுதி கோவிட்-19 தடுப்பூசிகளை பெறுவதற்கான முழு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுவிட்டன. தடுப்பூசி செலுத்துவதற்கான ஒத்திகை பயிற்சி பெற்ற பணியாளர்கள், போக்குவரத்து ஆகியவையும் அவற்றில் அடங்கும் என சுகாதார அமைச்சின் நோய் கட்டுப்பாட்டு பிரிவு மூத்த தலைமை துணை இயக்குனர் டாக்டர் விக்னேஸ்வரன் முத்து தெரிவித்தார். ஃபைசரோட வேக்சின் வந்து -70 ஸ்டாப் பண்ணும். அதுக்காக ஸ்பெஷல் அல்ட்ரா லோ டெம்பரேச்சர் ஃப்ரிட்ஜ் 55 ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஆனால் 54 சென்டரில் இந்த ஃபைசரோட வேக்சின் விற்கப்படும். ஃபர்ஸ்ட் இன்வால்வ் KKM ஃபெசிலிட்டி ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 300 சென்டரில் இந்த வேக்சினேஷன் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் மொஸ்டியில் மல்டி ஏஜென்சி அப்ரோச்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் பல சென்டர் ஆரம்பித்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி சென்டர்லாம் உருவாக்குவாங்க. கோவிட்-19 தடுப்பூசி ஒருவரின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். எனவே பொதுமக்கள், குறிப்பாக இந்தியர்கள் அதனை போட்டுக்கொள்ள ஐயம் கொள்ள வேண்டியதில்லை. நம்ம மக்களா சேர்ந்து இந்த ப்ரோக்ராமுக்கு ஒத்துழைக்கணும். இது ஒரு ஹெர்ட் இம்யூனிட்டி இந்த இம்யூனிட்டி நம்ம மக்களுக்கு போனுச்சுன்னா இந்த கோவிட்டை நம்ம தடுக்கலாம். 2 மாதிரி தடுக்கலாம். ஒன்று கோவிட் வந்துச்சுன்னா அது ரொம்ப பேடா ஆகாமத்துக்கு, 2வது அந்த கோவிட் தடுக்கிறோம். மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து தடுப்பூசி திட்டத்துக்கான பதிவு பொதுமக்களுக்கு திறக்கப்படவிருக்கிறது. இந்நிலையில் கோவிட்-19 தடுப்பூசி குறித்த மக்களின் கண்ணோட்டத்தை அறிய சிலரை அணுகினோம். நாட்டில் உள்ளவங்க எல்லாரும் எடுத்துக்கிறது நல்லது. அதாவது உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குது, யாருக்கு இல்லைன்றது யாருக்கும் தெரியாது. இப்போ கொடுக்குறது ஃப்ரண்ட் லைன்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க, போலீஸு, நர்ஸ், இந்த மாதிரி நிறைய துறையில் வேலை செய்கிறவங்க தான் முதல்ல மக்கள்கிட்ட அணுகுறாங்க. இப்போ நீங்களாம் மக்கள்கிட்ட அணுகுறீங்க. அப்போ நீங்கள் அணுகும் போது நீங்கள் சேஃப்டியாக இருந்தால் தான் அடுத்தடுத்து இருக்கிற பேட்சுக்கு நல்லது. இது பயன்படுத்தினா இப்படி ஆயிரும், அது பயன்படுத்தினா அப்படி ஆயிரும், அது போடக்கூடாது, அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு அது ஒரு பாதுகாப்பு. பெரிதாக வரதை நம்ம முன்கூட்டியே நம்ம இதை பயன்படுத்தி நம்ம உடல் நலத்தையும் நம்ம எல்லாரும் தற்காத்து கொள்ளுவோம். பெருந்தொற்றிலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல வேக்சினாக நான் நினைக்கிறேன். நாட்டாளோட பிரதமரே போட்டுக்கிறாரு, நம்மளுக்கு என்ன இது வரவேற்க ஒன்று தான். அது போட்டு ஆகணுங்க. இப்போ நான் ஊசி போட்டுக்கிட்டேன், இப்போ நீங்கள் ஊசி போடல. அப்போ நீங்கள் ஒரு கேரியர் இருப்பீங்க பாருங்கள், நிக்கோல் எஸ்மோ போட்டிங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அது எனக்கு தெரியாது பாருங்கள். இப்போ நீங்களும் ஊசியை போடுறீங்க, நானும் ஊசியை போடணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்மளுக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும், சேஃபாக இருக்கும்னு. நாட்டில் தெரிவிக்கப்படும் தடுப்பூசிகள் அனைத்தும் பரிசோதிக்கப்பட்டு பாதுகாப்பானது என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே பயன்பாட்டுக்கு அங்கீகரிக்கப்படுகின்றன. தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டம் நாட்டில் அந்த கொள்ளை நோயிலிருந்து மக்களை காக்கும். எனவே நம்மையும் நம்மை சுற்றியுள்ளோரையும் காக்க கோவிட்-19 தடுப்பூசி செலுத்திக் கொள்வோம். RTM தமிழ் செய்திக்காக நான் ருஃபினா மேரி அம்ரோஸ். ஐசினார் திட்டத்தில் விதிக்கப்பட்டிருந்த நிபந்தனைகளை அகற்ற அவகாசம் தேவைப்படும். ஊழியர் சேமநிதியின் முதல் கணக்கில் இருந்து பணத்தை மீட்கும் அந்த திட்டத்தை எளிதான நடைமுறைகளை கொண்டு செயல்படுத்துவது மீதான மேல் விவரங்களை வெளியிட நேரம் தேவை. EPF முறையில் சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருப்பதே அதற்கு முக்கிய காரணம் என நிதியமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் விளக்கினார். ஊழியர் சேமநிதி வாரியத்தின் 2020ஆம் ஆண்டுக்கான ஈவுத்தொகை இம்மாத இறுதியில் அறிவிக்கப்படவிருக்கிறது. அதனையும் கணக்கில் சேர்த்துக் கொள்ள வேண்டியிருப்பதால் விண்ணப்பதாரர்களுக்கான பணப்பட்டுவாடா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் தெரிவித்தார்.
தேசிய நிறுவனங்களுக்கு இடையிலான பொருளாதார ஊக்குவிப்பு திட்ட ஒருங்கிணைப்பு செயலாக்க பிரிவு லக்சானாவின் 41ஆம் அறிக்கையை தாக்கல் செய்து அவர் இந்த தகவல்களை வெளியிட்டார். ஐசினார் திட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்கள் மற்றும் விண்ணப்பம் பரிசீலிக்கப்படுபவர்களுக்கு எளிதான முறையில் அங்கீகாரம் வழங்குவது பற்றி அரசாங்கம் இபிஎஃப்பிடம் கலந்தாலோசித்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். இபிஎஃப் சந்தாதாரர்கள் முதல் கணக்கில் இருந்து பணத்தை மீட்கும் நடவடிக்கையை எளிதாக்க அதற்கு விதிக்கப்பட்டிருந்த நிபந்தனைகள் அகற்றப்படுவதாக அரசாங்கம் இம்மாதம் 11ஆம் தேதி அறிவித்தது. வரும் 23ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை தேசிய வேலை உருவாக்க பெருவிழாவை மனிதவள அமைச்சு நடத்தவிருக்கிறது. வேலை உருவாக்கம் தக்க வைத்தல் வியூகத்தின் கீழ் தொழில்துறையினரின் அணுக்கமான ஒத்துழைப்புடன் அந்த திட்டம் மேற்கொள்ளப்படும் என தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் தெரிவித்தார். புதிய பணியாளர்களை தேர்ந்தெடுக்க நாடு முழுவதும் உள்ள முதலாளிகளை இணையம் வாயிலாக ஒருங்கிணைக்கும் வகையில் இம்முறை தேசிய வேலை உருவாக்க பெருவிழா நடத்தப்படுகிறது. ஆர்வமுள்ளோர் careerfair.perkeso.gov.my எனும் அகப்பக்கத்தில் பதிந்து கொள்ளலாம். அத்துடன் வேலைக்கு விண்ணப்பித்தோரையும் தொழில்துறையினரையும் இணைக்கும் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் அகப்பக்கத்தின் வாயிலாக 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. திறன் மேம்பாடு, மீள் பயிற்சி உட்பட வேலை தொடர்பான திட்டங்கள், தகவல்களை அறியும் ஓரிட தளமாக அந்த அகப்பக்கம் விளங்குகிறது. அதேவேளை இவ்வாண்டில் 1,60,000 வேலைகளை உருவாக்குவதிலும் அரசாங்கம் கவனம் செலுத்துவதாக நிதியமைச்சர் உறுதியளித்தார். அனைத்துலக வாணிக தொழில் அமைச்சும் அதன் கீழ் இயங்கும் மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் மீடாவும் கண்காணிக்கும் முதலீட்டு வாய்ப்புகள் வாயிலாக அந்த வேலைகள் கண்டறியப்படும். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி வரை 1,30,871 பேர் வேலைக்கமர்த்தும் பயிற்சி உதவி திட்டத்தின் கீழ் பணிக்கமர்த்தப்பட்டனர். இம்மாதம் 5ஆம் தேதி வரை சிறு நடுத்தர தொழில்துறையினர் கடன் திட்டத்தின் கீழ் மொத்தம் 124 கோடியே 50 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான 6,613 விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டன. இதுவரை பொருளக கடன் பெறாத சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கு உதவ PKS பஞ்சானா திட்டத்தின் கீழ் 200 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சுற்றுலாத்துறைக்கான பஞ்சானா கடன் திட்டத்தின் கீழ் 100 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டது. பிப்ரவரி 5ஆம் தேதி வரை கோவிட்-19 தொற்று பரவலால் பாதிக்கப்பட்ட சுற்றுலாத்துறை சார்ந்த 579 பேரிடமிருந்து விண்ணப்பம் பெறப்பட்ட வேளை அவற்றில் 282 விண்ணப்பங்களுக்கு 5 கோடியே 71 லட்சம் ரிங்கிட் அங்கீகரிக்கப்பட்டதாக நிதியமைச்சர் குறிப்பிட்டார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு உள்நாட்டு விவசாய உணவுப் பொருட்களின் உற்பத்தியை பாதிக்கவில்லை. குறிப்பாக வேளாண் சார்ந்த பொருட்களின் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதை விவசாய உணவு தொழில் அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ரொனால்ட் கியாண்டி உறுதிப்படுத்தினார். அதேவேளை நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தில் விவசாய பொருட்களின் கையிருப்பு குறைந்திருப்பதாக இதுவரை எந்தவொரு புகாரும் பெறப்படவில்லை. புத்ராஜயாவில் வாழை மர நடவை சீராக்கும் ISR தொழில்நுட்பம் மற்றும் ட்ரைகோஷில் இயற்கை முறையிலான மிளகாய் உற்பத்தி தொழில்நுட்ப வழிகாட்டி புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு பின் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். ISR தொழில்நுட்பம் விலங்குகளிடமிருந்து வாழை மரங்களை பாதுகாப்பதோடு 92 விழுக்காட்டு நோய் தாக்குதல் இருந்தும் பாதுகாக்கிறது. அதேவேளை ட்ரைகோஷில் தொழில்நுட்பம் மிளகாய் விளைச்சல்களை 88 விழுக்காடு வரை பாதுகாப்பதோடு அதன் உற்பத்தியை 54 விழுக்காடு அதிகரிக்க உதவுகிறது. அரசாங்க சார்பற்ற அமைப்பு மேற்கொள்ளும் கலை நிகழ்ச்சிகளுக்கு உதவ தேசிய கலை பண்பாட்டுத்துறை கலை ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் 3 லட்சம் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளது. அந்த ஊக்குவிப்பு தொகையை பெற விரும்புவோர் இம்மாத இறுதியிலிருந்து அதற்கு விண்ணப்பிக்கலாம் என சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி ஷுக்ரி தெரிவித்தார். உதவி நிதியாகவும் இடம், திறன், ஆலோசனை சேவை, இலக்கவியல் விளம்பரங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் ஆகியவற்றின் வாயிலாகவும் அந்த ஊக்குவிப்பு தொகை வழங்கப்படும். கலை பண்பாட்டு துறையை மேம்படுத்த துறை சார்ந்தோர் இலக்கவியல் தொழில்நுட்பங்களையும் சமூக வலைத்தளங்களையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும்படி வலியுறுத்தப்படுகிறது. நாடு கோவிட்-19 பெருந்தொற்றை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் கலை பண்பாட்டு நிகழ்ச்சிகளையும் தகவல்களையும் பகிர அவ்விரு தளங்களும் சிறந்த அணுகுமுறைகளாக கருதப்படுகின்றன.
இவ்வேளையில் கோவிட்-19 நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட கலைத்துறையினருக்கு சமூக வலைத்தளங்கள் மற்றும் இலக்கவியல் தொழில்நுட்பத்தின் வாயிலாக தொடர்ந்து உதவிகள் நல்கப்படும் என்றும் டத்தோஸ்ரீ நான்சி கூறினார். நாட்டின் உட்புற பகுதிகளில் வாழும் ஏறத்தாழ 60,000 குடும்ப தலைவர்கள் கட்டம் கட்டமாக இலவச மை டிவி டெக்கோடரை பெறவிருக்கின்றனர். இல்லத்தில் இருந்து கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ள டிடே டிவி அலைவரிசை அவர்களின் பிள்ளைகளுக்கு உதவும். புறநகர் மேம்பாட்டு அமைச்சின் கீழ் நாடு முழுவதும் செயல்படும் நிறுவனங்கள் அந்த உதவிகள் துரிதமாக சென்றடைவதை உறுதி செய்யும். அத்துடன் தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் ஒத்துழைப்புடன் மக்களின் கருத்தும் கேட்டறியப்படும் என துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ அப்துல் ரஹ்மான் முகமது தெரிவித்தார். பஹாங் லிபிஸில் SPM, STPM, STAM தேர்வெழுதும் மாணவர்களுக்கு எழுதுபொருட்களை வழங்கும் நிகழ்ச்சிக்கு பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். மாரா கல்வி அறவாரியத்தின் 1 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான ஒதுக்கீட்டில் வழங்கப்பட்ட எழுது பொருட்களை அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த 1323 மாணவர்கள் பெற்றுக்கொண்டனர். மேலும் சில உள்நாட்டு செய்திகள். 15 வயது மாற்றான் மகளை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய 44 வயது ஆடவர் இன்று பட்டவர்ட் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். பட்டவர்ட் பாகான் ஜெர்மல் சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த காருக்குள் அவர் அக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். பாலியல் வன்கொடுமைக்கு இலக்கான அந்த யுவதியை பரிசோதித்த மருத்துவ அதிகாரி அது குறித்து போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். எனினும் அவரை உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கவில்லை. எதிர்வரும் மார்ச் 18ஆம் தேதி மீண்டும் இவ்வழக்கு செவிமடுக்கப்படும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவ்வாடவருக்கு 20 ஆண்டுகள் சிறையும் பிரம்படிகளும் வழங்கப்படும். 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி சாலையில் மிதிவண்டியை செலுத்திக் கொண்டிருந்த 11 வயதினர் எண்மரை மோதியதோடு அவர்களுக்கு மரணத்தை விளைவித்த பின் அக்குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் மார்ச் 9, 10, 11ஆம் தேதிகளில் தற்காப்பு வாதம் புரியும்படி ஜோஹர் பாரு உயர்நீதிமன்றம் அப்பெண்ணுக்கு உத்தரவிட்டுள்ளது. ஒழுங்கீன செயல்களுக்கு வித்திடும் சுகர் புக் செயலியின் தோற்றுநரை தடுப்பு காவலுக்கு உட்படுத்தி விசாரணை மேற்கொள்ள போலீஸ் செய்த மனுவை உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. ஃபோங் செங் லியோங் எனும் அந்த ஆடவர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை வழங்குவதாக நீதிபதி முன்னிலையில் உறுதியளித்ததை அடுத்து அவரை தடுப்பு காவலில் வைப்பதற்கான விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. புரோட்டோன் வாகன தயாரிப்பு நிறுவனம் இன்று அதன் 4 சிறப்பு வெளியீடுகளை அறிமுகப்படுத்தியது. புரோட்டோன் பர்சோனா, கருமை நிற எக்ஸோரா, ஐரிஸ் மற்றும் குறைந்த எண்ணிக்கையிலான சாகா R3 ஆகிய 4 வகை புரோட்டோன் வாகனங்கள் வெளியீடு கண்டன. மெய்நிகர் முறையில் நடத்தப்பட்ட அந்த அறிமுக நிகழ்ச்சி ஃபேஸ்புக்கில் ஒளிபரப்பப்பட்டது. வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் தேர்வுகளை வழங்குவதோடு ஒவ்வொரு வகை வாகனத்தின் தோற்றத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் அவை வெளியிடப்பட்டிருப்பதாக புரோட்டோன் எடார் தலைமை செயல்முறை அதிகாரி ரோஸ்லான் அப்துல்லா தெரிவித்தார். பஞ்சனா திட்டத்தின் கீழ் விற்பனை வரி விலக்களிப்புக்கு ஏற்ப புரோட்டோன் 4 வாகனங்களுக்கும் சிறப்பு விலையை நிர்ணயித்துள்ளது. இந்த சலுகை வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை வழங்கப்படும். காப்புறுதி இல்லாத பர்சோனா காரின் விலை 54,700 ரிங்கிட், எக்ஸோரா 67,800 ரிங்கிட், சாகா 42,300 ரிங்கிட், ஐரிஸ் 52,900 ரிங்கிட். நாடு முழுவதும் உள்ள புரோட்டோன் நிறுவனத்தின் காட்சி அறைக்கு சென்று மக்கள் அந்த 4 வாகனங்களையும் பார்வையிடலாம். புரோட்டோன் விநியோகிப்பு தரப்புகள் வாயிலாக பொதுமக்கள் வாகனங்களை முன்பதிவு செய்து கொள்ள தொடங்கலாம். ஜோம் ரன் எனும் மெதுவோட்ட கழகம் மற்றும் ஸ்லாங்கூர் மாநில இளைஞர் விளையாட்டுத்துறை ஆகியவற்றின் ஒத்துழைப்பில் ஜோம் ஸ்லாங்கூர் 2021 மெய்நிகர் சவால் திட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவிட்-19 நெருக்கடி காலகட்டத்தில் மக்களிடையே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் முயற்சியாக 1 மாதத்திற்கு அத்திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது.
அடுத்த மாதம் 14ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 14ஆம் தேதி வரையில் 2 பிரிவுகளாக அத்திட்டம் மேற்கொள்ளப்படும். 5 மற்றும் 21 கிலோமீட்டர் தூரம் வரை ஓடுவது, 5 மற்றும் 30 கிலோமீட்டர் தூரம் வரையில் மிதிவண்டி செலுத்துவது என அந்த 2 பிரிவுகளும் மெய்நிகர் வாயிலாக நடத்தப்படும். இப்போட்டிகளில் கலந்து கொள்ள விரும்பும் பொதுமக்கள் ஜோம் ரன் செயலியை பதிவிறக்கம் செய்து தாங்கள் பங்கேற்கும் போட்டிகளின் காணொலியையும் புகைப்படங்களையும் அச்செயலியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அவற்றை ஏற்பாட்டு குழுவினர் சரிபார்ப்பர் என இளைஞர் விளையாட்டு துணை அமைச்சர் வான் அஹ்மத் ஃபைசால் தெரிவித்தார். புத்ராஜயாவில் ஜோம் ஸ்லாங்கூர் 2021 மெய்நிகர் சவால் திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின் துணை அமைச்சர் செய்தியாளர்களிடம் இவ்விவரங்களை வெளியிட்டார். குறளும் விளக்கமும். குறள் 507. காதன்மை கண்டா அறிவறியார் தேறுதல் பேதைமை எல்லாம் தரும். அறிவில்லாதவரை அன்பு காரணமாக தேர்வு செய்வது அறியாமை மட்டுமல்ல, அதனால் பயனற்ற செயல்களை விளையும் என்கிறார் திருவள்ளுவர். நாளை இரவு மணி 7:30க்கு TV 2லும் மை ஃப்ரீவியூ அலைவரிசை 1, 2, 3லும் தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.